வணக்கம். பெண்களுடைய கோபம் ஒரு எரிமலை போன்றது. அதுல 3 நிலைகள் இருக்கு. முதல்ல அமைதி. இதுதான் சைலண்ட் மோட். இதுதான் ரொம்ப ஆபத்தான நிலை. நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க. ஆனா, அவங்க எந்த பதிலுமே சொல்லாம உம்முன்னு இருப்பாங்க. இப்ப என்ன நடக்கும்? நீங்க மெதுவா சாப்பிட்டியான்னு கேட்பீங்க. அவங்க தலைய மட்டும் ஆட்டி, ம் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. அங்க உண்மை என்ன? உள்ளுக்குள்ள ஒரு ரிப்பேர் வேலை நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்பயாவது இந்த மனுஷன் மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்பானா அப்படின்னு அவங்க காத்துட்டு இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? எதையும் கண்டுக்காம நல்லா மொபைல்ல நோண்டிட்டு இருப்பீங்க. அப்பா ஸ்டார்ட் ஆகும் அடுத்த லெவல் பஞ்சாயத்து. அடுத்து நிலை 2. இது புலம்பல்னு சொல்லலாம். இதுதான் ஸ்பீக்கர் மோடு. இப்பதான் சத்தமே வெளியில வரும். இப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கு என் மேல அக்கறையே இல்லை. அன்னைக்கு நீங்க இப்படிதான் பண்ணீங்க. உங்களுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு பழைய கணக்கெல்லாம் எடுத்து நல்லா புளி போட்டு விலக்கி பளிச்சுன்னு திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இங்க உண்மை என்ன? அவங்க சத்தம் போட்டாலும் சரி, அவங்களுக்கு உங்க மேல ஆசை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவங்க எதிர்பார்க்கறாங்க நீங்க அவங்கள சமாதானம் பண்ணணும், சாரிமான்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இங்க அவங்க உங்க மேல உரிமை எடுத்துக்கிறாங்க, உங்க மேல அன்பு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்தது நிலை 3, விலகி போதல். இதுதான் ஏரோப்ளேன் மோடு. இருக்கிறதுலயே கத்தி மூனை மாதிரி சத்தமே இருக்காது. அடுத்தது என்ன நடக்கும்? நீங்க என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க சாப்பிட்டியான்னு கேட்டாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடு எடுத்து வைக்கிறியா அப்படின்னு கேட்டா அப்படின்னு எடுத்து வச்சுட்டு அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நீங்க சண்டைக்கே போனாலும் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு அவங்க போயிட்டே இருப்பாங்க. இங்க உண்மை என்ன? உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கோபம் கூட வராம ஒதுங்கி போறாங்க. அவங்க மனசால ரொம்ப நொந்து போயிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க உங்களை மனசார கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி வைக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ கடைசி நிலை, பாட்டம் லைன். இது யாருக்குன்னு நல்லா கவனிங்க. மனைவியோ காதலியோ கத்துற வரைக்கும் பயம் இல்லைன்னு அர்த்தம். சந்தோஷப்படுங்க. ஏன்னா இன்னும் உங்க மேல அவங்களுக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனா நீங்க என்ன பண்ணாலும் சரிப்பா போப்பா அப்படின்னு அமைதியா போயிட்டாங்கன்னா வண்டிய அப்படியே ஓரங்கட்டிட்டு அவங்க காலை பிடிச்சாவது சமாதானம் படுத்திடுங்க. உங்க வீட்டுல இப்போ எந்த லெவல்ல வண்டி ஓடிட்டு இருக்கு?